விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தற்போது செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இரண்டு காரணங்களுக்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைமை அலுவலகத்தில் இரண்டு காரணங்களுக்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் வருகை தந்திருக்கிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர், தமிழகத்தின் முதுபெரும் தலைவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு இன்றைக்கு 92வது பிறந்த நாள். விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அவருக்கு வாழ்த்து சொல்வதற்காக வந்திருக்கிறோம். இரண்டாவது காரணம், 28ஆம் தேதி புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடைபெறவுள்ள அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாட்டில் பங்கேற்பதற்காக அழைப்பு கொடுக்க வந்தோம். திரு முத்தரசன் அவர்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார். ஆகவே இந்த இரண்டு காரணங்களுக்காக இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் முன்னணி தலைவர்களை சந்தித்து பேசியிருக்கிறோம், அழைப்பு கொடுத்திருக்கிறோம். மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றுள்ள 4 கட்சிகளில் 3 கட்சிகளின் தலைவர்கள் புதுச்சேரி மாநாட்டில் பங்கேற்கிறோம். மதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்கள் அந்த மாநாட்டில் பங்கேற்கவில்லை. 4 தலைவர்களும் கலந்து பேசி 3 தலைவர்கள் பங்கேற்பதென்று முடிவெடுத்திருக்கிறோம். ஏனென்றால் மக்கள் நல கூட்டணியின் ஒரே வரையறை என்னவென்றால், உடன்பாடுள்ள பிரச்சனைகளில் ஒருங்கிணைந்து போராடுவோம் என்பதுதான். முரண்பாடான பிரச்சனைகளை பொதுவெளியில் பேச மாட்டோம் என்கிற இந்த வரையறையின் அடிப்படையில் தான் நாங்கள் சேர்ந்து செயல்படுகிறோம். மக்கள் நல கூட்டணி தொடர்ந்து உயிர்ப்போடு இருக்கிறது. தேவையான போது இணைந்து போராடுவோம். இல்ல, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளில் முரண்பாடு இருக்கிறது. ஆக முரண்பாடு உள்ள பிரச்சனைகளை பொதுவெளியில் பேசுவதில்லை என்பது எங்களுடைய நிபந்தனை. நாங்களே வரையறுத்துக் கொண்ட வரையறை அது. ஆகவே ஈழம் தொடர்பான பிரச்சனை என்றால் விடுதலை புலிகளை ஆதரிப்பது அல்லது பிரபாகரன் அவர்களை ஆதரிப்பது என்பதில் இடதுசாரிகளுக்கு மாறுபட்ட கருத்து உண்டு. கூடங்குளம் பிரச்சனை, அது மாதிரியான அணு உலை தொடர்பான பிரச்சனைகளில் மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு. ஆக மாறுபட்ட கருத்துக்களை நாங்கள் பொது மேடைகளில் பேசுவதில்லை என்பது நாங்களே வரையறுத்துக் கொண்ட ஒரு வரையறை. அதுபோல இந்த டிமானிட்டைசேஷன் என்கிற பிரதமர் அவர்களின் அறிவிப்பு, 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்கிற அந்த அறிவிப்பு மக்களுக்கு எதிராக இருக்கிறது என்பது விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு, இடதுசாரிகளின் நிலைப்பாடு. ஆனால் மதிமுக இந்த நிலைப்பாட்டை வரவேற்கிறது. ஆகவே அது மதிமுகவின் நிலைப்பாடு. அதை வெளிப்படையாக நாங்கள் கலந்து பேசிக்கொண்டோம். எனக்கு இந்த கருத்திலே, இந்த மாநாட்டிலே உடன்பாடு இல்லை என்று அண்ணன் வைகோ அவர்கள் வெளிப்படையாக சொன்னார். ஆகவே புதுச்சேரியில் நடைபெற இருக்கிற இந்த மாநாட்டில் பங்கேற்க விரும்பவில்லை என்பதையும் கூறினார். அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அவ்வளவுதான். முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இருக்கும் பொழுது அமைச்சர்கள் வேறு ஒருவர் முதலமைச்சராக வருவாங்க ஒரு கருத்தை பேசிட்டு வராங்க. நான் ஏற்கனவே இது தொடர்பாக பலமுறை கூறியிருக்கிறேன். அது அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரம். பொதுமக்கள் அதிமுகவை ஆளுங்கட்சியாக்கி ஆட்சி அதிகாரத்தை அதிமுகவிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மறைவுக்கு பிறகு அவரால் அடையாளம் காட்டப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்களை முதல்வராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். தற்போது அதிமுகவின் பொதுக்குழு கூட இருக்கிறது. அந்த பொதுக்குழுவில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் யார் என்பதை தேர்வு செய்ய இருக்கிறார்கள். யாரை அவர்கள் தேர்வு செய்தாலும் அது அந்த கட்சியின் உட்கட்சி விவகாரம், அந்த கட்சியினுடைய ஜனநாயக பூர்வமான அணுகுமுறை. ஆகவே அதில் விடுதலை சிறுத்தைகளுக்கு கருத்து சொல்ல ஏதுமில்லை. சிபிஐ விசாரணை பல இடத்துல அதிரடி சோதனை இதுல பாஜக அரசியல் உள்நோக்கத்துடன் செயல்படுது அப்படின்னு கருத்து தெரிவிக்கிறாங்க. இந்த கேள்விக்கு நமது முதல்வர் மாண்புமிகு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்தான் விளக்கம் சொல்ல வேண்டும். மத்திய அரசின் தலையீடு எந்த அடிப்படையில் உள்ளது? வழக்கமான ஒரு
ஊழல் தொடர்பான விசாரணையா அல்லது அரசியல் உள்நோக்கம் கொண்ட ஒரு நடவடிக்கையா என்பதை முதல்வர் அவர்கள்தான் விளக்க வேண்டும். இதில் விடுதலை சிறுத்தைகள் ஒரு பார்வையாளராக மட்டுமே இருக்கிறது. சார், இப்ப அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடுங்கிறத நடத்த போறீங்க. அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணுங்கிறதுல மக்கள் நல கூட்டணியில அப்ப வைகோ அவர்களுக்கு வேறு மாதிரியான கருத்து இருக்குன்னு சொல்ல வரீங்களா சார்? நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது என்று எந்த அடிப்படையில் சொல்லுகிறோம் என்றால், பணமதிப்பு நீக்கம் என்கிற அந்த நடவடிக்கை ஒவ்வொரு தனிமனிதனுடைய உரிமையையும் வெகுவாக பாதித்திருக்கிறது. ஆகவே தனிமனித உரிமையை பாதுகாக்கிற அரசியலமைப்பு சட்டத்திற்கு இது எதிராக இருக்கிறது என்கிற அடிப்படையில் நாங்கள் கூறியிருக்கிறோம். மோடி அவர்களின் விளக்கத்தை நாங்கள் ஏற்கவில்லை. 50 நாட்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள், எல்லாம் சரியாகிவிடும் என்று. மதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்கள் மோடி அவர்களின் விளக்கத்தை ஏற்றிருக்கிறார். அதனால் எங்கள் கருத்திலே அவர் மாறுபடுகிறார். 50 நாள் முடிய போகுது. ஆனா புதிய அறிவிப்பும் ரிசர்வ் வங்கியும் அந்த நடைமுறையில வேற எந்த விதமான மாற்றம் சொல்லணும் இன்னும் பேசல. ஏற்கனவே அருண்ஜேட்லி அவர்கள் இது தொடர்பாக கருத்து கூறியிருக்கிறார். இன்னும் சில அறிவிப்புகள், அதிரடியான அறிவிப்புகள் வர வாய்ப்பு இருக்கிறது என்று நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் இந்த 50 நாட்களில் ஆதரித்தவர்கள் கூட எதிர்க்கிற நிலை உருவாகி இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.